234 வேண்டாம், 117 வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தாலே இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நாம் தீர்மானிப்போம். இந்த சட்டம் இயற்றுங்க, இந்த தீர்மானம் இயற்றுங்க, இந்த பொது வாக்கெடுப்பான தீர்மானத்தை நிறைவேற்றுங்க. இனப்படுகொலை தான் என்று நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான அதிகாரம் கைக்கு பெற்றாலே இந்திய நாட்டின் அரசியல் ஊடாக தமிழ் ஈழத்தின் வெளிச்சம் பாய்ச்ச முடியும். பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை உடைத்தெறிய முடியும். வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரித்து சிங்களவன் செய்கின்ற சூழ்ச்சிக்கு இரையாகாமல் நம் தமிழீழ உறவுகளை காப்பாற்ற முடியும். விடுதலை போரில் முகம் கொடுத்து நின்ற எமது போராளிகளின் அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை காப்பாற்ற முடியும். இன்றைக்கும் காயம்பட்டு வாழ்கின்ற எமது உறவுகளுக்கு உதவி செய்ய முடியும். சுதந்திர தமிழ் ஈழ மண்ணில் வாழ்வது போல் அவர்களுக்கான அத்தனை அடிப்படை வசதிகளையும் நமக்கு கிடைக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய வைக்க முடியும். அங்கே சுனாமி வருகின்ற போது, புயல் வருகின்ற போது, அல்லது இயற்கை பேரிடர்கள் வருகின்ற போது, எம் ஈழ மக்களுக்கு கப்பல் கப்பலா அரிசி அனுப்புகின்ற போது, மருந்து அனுப்புகின்ற போது, உணவு அனுப்புகின்ற போது, நாளை விடுதலை போராட்டத்திற்கு தேவையான ஆயுதங்களையும் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு துணையோடு அனுப்ப முடியும் என்கிற அந்த அரசியல் அதிகாரத்திற்காகத்தான் வேல்முருகன் ஓட்டரசில் இருக்கிறான். அதை முதலில் தற்கூரிகள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது தருதலைகள் புரிந்து கொள்ள வேண்டும்.